நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்லுங்க, நீலாவதியை நீங்க கொல்லலையே. இது நம்ம குழந்தைங்க. இந்த குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நீலாவதியை நீங்க கொல்லல தானே? என்னங்க பதில் சொல்லாம மௌனமா இருக்கீங்க? நம்ம குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நீலாவதி உங்களால சாகல. என்ன தலகாணி, அதுக்காக குழந்தை மேல சத்தியம் கேக்குற? என் மனசு சாந்தமடைய வேற வழி தெரியலங்க. உங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போன பின்னால அக்கம் பக்கம் எல்லாம் அவமானமா பேசுறாங்க. எல்லாரும் வந்து என்கிட்ட, அத்தை கிட்ட, மாமா கிட்ட தங்கதரையா நீலாவதியா கொண்டான்னு கேள்வியா கேக்குறாங்க. பதில் சொல்ல முடியாம நாங்க தடுமாறி நிக்கிறோம். நீங்க இந்த மாதிரி சத்தியம் பண்ணி சொன்னாதான் என் புருஷன் உத்தம, அவரு தங்கச்சி அவர் கொல்லலன்னு தைரியமா சொல்ல முடியும். சொல்லுங்க, நம்ம பெத்த குழந்தை மேல சத்தியமா சொல்லுங்க, நீலாவதிய கொன்னது நீங்க இல்ல. பைத்தியக்காரி, ஊர் உலகத்துல இருக்கவங்கள தப்பு தப்பா பேசினா அதெல்லாம் நீ நம்பிடுறதா? இதெல்லாம் இந்த மனோகரியும் இவ அக்காவும் சேர்ந்து போட டிராமா. சத்தியமா சொல்றேன், நான் கொலை குற்றவாளி இல்ல. நீலாவதி கொன்னது நான் இல்ல. நீலாவதி கொன்னது இவங்க அம்மா அண்ணன் கொடிதான். அதத்தான் திலகா குழந்தை மேல சத்தியம் பண்ணி கேக்குறான். இப்ப சத்தியமா நான் கொலை குற்றவாளி இல்லைன்னு சொன்னல, அத என் குழந்தை மேல சத்தியம்னு சொல்லு, திலகா நம்புவா. நீ உன்னைய குடும்பத்துல கோத்து விட வேண்டாம். என்ன, நீலாவதி நான் கொல்லல. இவ சொல்றதெல்லாம் நீ நம்பாத. நம்புறேன், அத நம்ம குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. உயிரோட இருந்த என் கணவன் செத்து செத்து விடு, செத்துற போ. தங்கதர விடு, விடு. சொல்றேல, விடு அவள. தங்கதர விடு. ஐயோ, செத்துற போறா, விடு. பாட்டி குடுறா. தங்கதர விடு, கை விடு. தங்கதர சொன்னா கேளு. கொல்லணும்ங்கறதே என் ஆசை இல்ல. உயிர் போற பயம் உனக்குள்ள வரணும். அத இந்த மாதிரி பண்ணுன. இதுக்கு மேலயாவது நீ வாயை மூடிட்டே இரு. ஐயோ, தங்கதர. நீலாவதி மேல கொல்ல பெரிய வச்சிருந்ததெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் மனசுல ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் வரலாமா உனக்கு? நான் எதுக்கு தலைக நீலாவதியை கொல்லணும்? அதுக்குதான் அவ குழந்தை மேல சத்தியம் பண்ணு கேக்குறா. நீ கொலை பண்ணலனா தைரியமா நெஞ்ச நிமித்திக்கிட்டே குழந்தை மேல சத்தியம் பண்ண வேண்டியதானே? ஏய், இந்த மாதிரி மௌனமா இருந்தா அது திலகாவுக்குள்ள பல சந்தேகத்தை உருவாக்காதா? வாயை மூடு. என் மனைவிக்குள்ள வராத சந்தேகத்துல நீ வர வைக்காத. திலகா, நான் அப்பாவி. பாண்டியம்மா சொத்தை நான் திட்டம் போட்டு பறிச்சதால அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பிளான் பண்ணி பழிய போட்டு இந்த கேஸ்ல என்ன சிக்க வச்சிட்டாங்க. நீ தைரியமா இரு. நான் இந்த கேஸ சுக்கு நூற உடைச்சிட்டு வருவேன். வரும்போது வாப்பா. ஜஸ்ட் இப்ப சின்னதா ஒரு சத்தியத்தை மட்டும் பண்ணு. இங்க பாரு, குழந்தை மேல சத்தியம் பண்றதெல்லாம் பாவம். பாவம்னா எது பாவம்? குழந்தை மேல சத்தியம் பண்றதே பாவமா, இல்ல பெத்த குழந்தை மேல பொய் சத்தியம் பண்றது பாவமா? திலகா, நான் நல்லவ, கௌரி அக்கா நல்லவன்னு நாங்க சொல்லி உனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி இருக்கிறப்ப கௌரி அக்கா தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? இல்ல நான் தான் இந்த காக்கி சட்டையை தப்பா கரப்படுத்துவேனா? உன் புருஷன் நான் நீலாவதியை கொலை பண்ணலன்னு சொன்னதுதான் தப்பு, அவன் கொன்னதுதான் கரெக்ட். நான் நீலாவதியை கொலை பண்ணலன்னு உன் குழந்தை மேல ஒரே ஒரு சத்தியம் பண்ணட்டும். நான் இப்பவே தங்குதுரையை வெளியில விட்டுடுறேன். அப்புறம் என்னங்க, ஒரே ஒரு சத்தியத்தை நம்ம குழந்தை மேல பண்ணிடுங்க. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? இவ சொல்லிருக்க போய் புகாருக்கு நான் இதுக்கு தேவையில்லாம நம்ம குழந்தை மேல சத்தியம் பண்ணணும். செத்தாலும் செத்து போவனே தவிர இந்த மனோரிக்காகவும் இந்த கௌரிக்காகவும் நம்ம குழந்தை மேல சத்தியம் பண்ண மாட்டேன். நீ வீட்டுக்கு போ.